வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். இந்த வீடியோல ஐசிஐ வந்துட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 19த் அன்னைக்கு அரவுண்ட் 6:30, 7 பிஎம்க்கு வந்துட்டு ரிவைஸ் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் மே 2024 இன்டர் அண்ட் ஃபைனல். ஸோ நம்ம வீடியோ மோஸ்ட்லி இன்டருக்காக தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஐசிஐ எந்த போஸ்ட்போன்மெண்ட்டும் பெருசா பண்ணல. சும்மா 1, 2 நாள் மட்டும் எக்ஸாம தள்ளி வச்சுட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 நாள் தான் வந்துட்டு நம்ம எக்ஸாம் ஷெட்யூல்ல எலக்ஷன் டேட்ஸ் மேட்ச் ஆச்சு. ஒண்ணு வந்து மே 7th, இன்னொன்னு வந்து மே 13th. ஸோ இந்த 2 நாளைக்காக எதுக்கு 1 மாசம் நம்ம தள்ளி வைக்கணும்? பிளஸ் 2வது வந்து இந்த எக்ஸாம தள்ளி வச்சுட்டா, செப்டம்பருக்கு நம்ம ஒரு ப்ரப்போஸ் பண்றதா இருந்தாங்க தெரியுமா? ஜூன், செப்டம்பர் அந்த மாரி ப்ரப்போஸ், அதாவது மே, செப்டம்பர், ஜான்வரி அப்படின்ற மாரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த இன்டருக்கு. ஸோ இப்போ இது தள்ளி வச்சுட்டா, அப்போ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது பிரச்சனைலாம் ஓடி இருந்தது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ அவங்க என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே, அந்த 2 நாள் எலக்ஷன் டைம்ல நம்ம எக்ஸாம் வைக்க தேவையில்ல அப்படின்ற மாரி வச்சுட்டு, இப்போ அதே மாரியே முன்னாடி சொல்ற மாரியே வச்சுட்டு, வெறும் டாக்ஸ்க்கும், ஆடிட்டிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 டேஸ் லீவ் குடுத்து இப்போ ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 3 அன்னைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 5th அன்னைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 6th, 7th, 8th லீவ் இருக்கும். 9th அன்னைக்கு டாக்ஸ் வரும். ஸோ பேப்பர் 3 வந்து 9th அன்னைக்கு வரும். அதுக்கப்புறம் பேப்பர் 4 வந்துட்டு 11th அன்னைக்கு வரும். பேப்பர் 5 வந்துட்டு அதாவது ஆடிட்டிங் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12, 13, 14 அந்த 3 நாள் லீவ் வச்சு 15th அன்னைக்கு வரும். அதுக்கப்புறம் 16th அப்புறம் 16th லீவு, 17th வந்து லாஸ்ட் பேப்பரா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு எந்த போஸ்ட்போன்மெண்ட்டும் பண்ணல. ஸோ யாராவது ஒரு 2 டேஸா வந்துட்டு சரி ஜூனுக்கு எக்ஸாம் போயிரும், நம்ம ஜாலியா படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ அகைன் வி ஹேவ் டு ஃபயர் அப் அண்ட் வி ஹேவ் டு புல் அப் அவர் சாக்ஸ் அண்ட் ரன் அப்படிதான். ஸோ ஆல் தி பெஸ்ட் பார்ப்போம். பிகாஸ் இந்த அட்டம்ப்ட்ல எப்படியாவது இப்போ நிறைய பேர் வந்துட்டு சரி ஓகே 2 குரூப் கொடுக்கலாம், ஒரு குரூப் கொடுக்கலான்ற கன்ஃபியூஷன் வச்சிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஓடுங்க, அதை நோக்கி ஓடுங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.